2015 இருந்து விடாத கிரைம்ஸ் காம்பவுண்டிங் ஆஃப் அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் மீ நடந்துகிட்டே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், கலீக்ஸாக இருக்கட்டும், யார்கிட்ட போயிட்டு எந்த பிரச்சனையை சொன்னாலும் அவங்க என்னவோ சினிமா கதை இப்போ கேட்குற மாதிரி கேட்டுட்டு, இப்படி இல்லாமல் கருணாநிதிலாம் எவ்வளோ பெரிய ஆள், அவர் இல்லாமல் உனக்கு இந்த மாதிரியெல்லாம் தொல்லை கொடுக்க போகிறாரு, அதுக்கு என்ன அவருக்கு அவசியம் வந்தது, என்ன காரணம் வந்தது? இதுதான் எல்லாருமே கேட்குற கேள்வி. ஏன்னா வி ஆர் ஒன்லி ஏபிள் டு சஸ்பெக்ட். அவன் தான் பண்ணியிருப்பானோ அப்படின்ட்டு நம்ம யோசிக்க தான் முடியும். ஏன்னா ஒளிஞ்சு 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 அந்த தெருநாய் ஓரமாக ஒளிஞ்சு உட்காந்துக்கிட்டு ஆள் இல்லாதப்போ உள்ளே நுழைஞ்சிட்டு திருடிட்டு போகும்ல, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அதுவும் எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா எவிடன்ஸை அழிச்சிட்டு இருக்கிறதுனால, இதையே 80 வருஷம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எல்லாருக்கும் தானாக நடக்கிற மாதிரி, இயற்கையாக நடக்கிற மாதிரி ஃபுல் ஆஃப் கான்ஸ்பிரசி, எல்லாம் சூழ்ச்சி. ஏன்னா பார்ன் கிரிமினல், நம்மளெல்லாம் யூகிக்க முடியாத அளவுக்கு. என்ன காரணம்? ஒய் ஆர் யூ டார்கெட்டட்? உனக்கு பண்ணுறதுக்கான என்ன காரணம் வந்தது? எனக்கு உனக்கு அவனுக்குன்ற பேச்சே கிடையாது. தமிழன்ற ஒரே ஒரு காரணம் தான் தேவைப்படுது. கோடிக்கணக்கான தமிழர்கள் சொந்த தாய்மண்ணை விட்டுட்டு அதர் ஸ்டேட்டுக்கு ஓடுறது என்ன, அதர் கண்ட்ரிக்கு ஓடுறது என்ன? ஒருத்தன் அவன் வீட்டில் இருக்க முடியாமல் அவன் வீட்டை விட்டு வெளியே ஓடுறான்னா அவன் ரொம்ப நல்லா சந்தோஷத்தில் போகிறான்னு அர்த்தமா? வீட்டில் இருக்கிறதுக்கு துப்பு இல்லாமல் தானே போகிறான். ஆனால் அவன் வெளியே போனதுக்கப்புறம், ஆஹா அவன் வீட்டை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் தான் ரொம்ப நல்லா இருக்கான் அப்படின்ற மாதிரி இவனே ஒரு சீனை போட்டு க்ரியேட் பண்ணி, இவன் பிச்சைக்காரனை வந்தவன் கடைசியில் இந்த ஒண்டவந்த பிடாரி ஊர் பிடாரியை துரத்திச்சான்ற மாதிரியே இந்த காலை மட்டும் வச்சுக்கிற, தலையை மட்டும் வச்சுக்கிறேன்ட்டு மொத்தமாக உள்ளே போட்டு படுத்து உள்ளே உள்ளவனு வெளியே ஏற்றி விட்டுருச்சு. இது எந்த கதையாக இருக்குன்னா, இந்த 80 வருஷத்தில் தமிழ்நாடு எந்த கதியாக இருக்குன்னா, தெருநாயி ஏதோ சும்மா வந்துட்டு போகுது அப்படின்ட்டு விட்ட கதைக்கு வீட்டுக்குள்ளேயே நடு வீட்டுக்குள்ளேயே வந்து உக்காந்து அதுவே கக்கிட்டு அதையே உட்காந்து நக்கிட்டு அதுவாக பொழு 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 பொழுன்னு குட்டியை போட்டு வச்சு நிறச்சிட்டு இப்போ வீடு முழுவதும் சாக்கடையாக்கி வச்சு அதுக்குள்ளேயே அதுவே புரண்டுக்கிட்டு கிடக்குது. கடைசியில் நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க இருக்கமே, நமக்கு அங்கே நிற்கிறதுக்கு கூட இடையில வெறும் நாய்க்கூட்டமாக கிடக்குது. அதுவும் நாய்க்கூட்டம் அவ்வளோ அதுவே கக்குது, அதுவே நக்குது, இப்படியே தான் நக்கிட்டு உட்காந்துட்டு இருக்குது. இதில் என்ன காரணம் வேண்டியிருக்கு? வீட்டு ஓனர்ன்ற ஒரே ஒரு காரணத்தை தவிர வேறு எந்த காரணமும் இல்லை. அது மூவேந்தர்கள் ஆண்ட காலத்தில் செக்யூரிட்டி வாஸ் தி பெஸ்ட். பாதுகாப்பு ஏற்பாடுகள் அப்படி இருந்துச்சு. எவனுமே மூவேந்தர்கள் தாக்கி இங்கே இந்த நாட்டை பிடிச்சதா சரித்திரமே இங்கே பார்க்க முடியல நம்மளால். அங்கே அது நடந்தது, இங்கே நடந்தது, அவன் பிடுங்கினா இவன் பிடுங்கினா, அந்த மூவேந்தர்களை எவனாலையும் தொட முடியாமல் வாழ்ந்துருக்காங்க. அந்த செக்யூரிட்டி சிஸ்டமே பிரேக் பண்ணி இவனுங்க உள்ளே புந்து தமிழனோட அருமையே தமிழனுக்கே தெரியாத மாதிரி தமிழனையே அவனையே சுற்றி 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 கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவனை ஒன்றுமே இல்லாதவனை நசுக்கி மண்டையில் இருக்கிற பேனை குத்துற மாதிரி குத்திக்கிட்டு உக்காந்துருக்கானுங்க. இப்போ நம்ம தலையிலே பேனு மாதிரி ஏறி உட்காந்து கடித்து பிடுங்கி எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஈரும் பேனுமா ஆயிடுச்சு. ஒயார கொண்டையான் தளம்புவான் உள்ளே ஈருக்குமா ஈரும் பேணுன்ற மாதிரி தமிழகம் மாதிரி ஒரு அருமையான ஒரு பூமியில் உள்ள இடமே கிடையாது. தமிழ் இனம் மாதிரி ஒரு இனமே கிடையாது. அறம் சார்ந்த ஒரு வாழ்வியல் நெறி உள்ள ஒரு மனித இனம் இருக்குதுன்னா அது தமிழினம் மட்டும்தான். உலகத்தை ஃபுல்லாக சுற்றி அலைஞ்ச தமிழர்கள் இந்நேரத்துக்கு கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம் கிடையாது இது ஒன்றும். பல்லாயிரக்கணக்கான வருஷங்களாக பண்பாடை புரிஞ்சு ஆராய்ஞ்சி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி வாழ்ந்தவன் தான் தமிழன். எத்தனையோ ஜென்மமாக எடுத்து தமிழனோட
மரபணுவில் இருக்குது. அவனோட மரபணுவை அழிக்கிறதுக்கு இதை பண்ணுறானுங்க, அதை பண்ணுறானுங்க, எதையோ இல்லாமோ பண்ணிகிட்ருக்கானுங்க. இது ஒரே ஒரு வீடியோவில் ஒரே ஒரு விஷயமாக இது பேசுகிறதுக்கு இல்லை. நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. நமக்கு என்னன்ட்டு ஒதுங்கி இருக்க முடியாத அளவுக்கு விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. நம்ம வீட்டுக்குள்ளே தெரு நாய்கள் அவ்வளோத்தையும் நம்ம துரத்தி அடிச்சுட்டு நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம இருந்தால் மட்டும்தான் நம்ம வீடு பாதுகாப்பானதாகவும் இருக்கும், அழகானதாகவும் இருக்கும், அருமையானதாகவும் இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடியும். தெருநாயை வந்துட்டு நான் நம்ம மடியிலே உளுந்து நக்கிட்டு ஏறி உளுந்துட்டு கடிச்சிக்கிட்டு வெறி பிடிச்சி அலைஞ்சிக்கிட்டு எதுக்கு நமக்கு இந்த பிரச்சனை? நாயை துரத்தி அடிக்கிறதுக்கு கிளம்புங்க தமிழினமே. நாச்சியார் எனும் நான்